இல்லை ஒரு பேரண்ட்டாகவே என்னோட கேள்வி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா வாய்ப்புகளை தேடுறதுல முயற்சிக்கலை அப்படின்றது. இப்போ நான் ஒரு மீடியாவில் இருக்க ஒரு ஒரு நபராகவே இருந்தால் கூட அதிகபட்சமாக என்னால் என்ன செஞ்சிட முடியும்னா, வெப்சைட்டில் பார்க்கலாம், டெய்லி பேப்பர் படிக்கலாம். இதை தாண்டி எங்கெங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு அவங்க அந்தந்த வெப்சைட்ஸ் ஒரு ஆள் எல்லா கல்லூரிகளோட வெப்சைட்ஸை தேடி அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸோட வேல்யூ என்ன, அதை படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான தேடல் அல்லது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? இல்லை, இப்போ உதாரணமாக நாங்கள்லாம் படிப்போம், எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே தெரியாது. ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்ட்டையும் கேட்போம், லைப்ரரியில் போய் கேட்போம். ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதை வச்சு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துப்போம். அதில் ஒரு 10 பேரில் 6 பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, 2 பேர் தப்பாக சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லாமல் கூட இருக்கலாம். இதை வச்சு நாங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்தோம். இன்றைக்கி வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. இந்த சென்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் 1 கோடி தவறான இன்ஃபர்மேஷனை பார்க்க வேண்டியது. இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு பேக்கேஜிங் தேவைப்படுது. இந்த இடத்துல எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும், எதை நான் கரெக்டாக எடுத்து எதை ட்ராவல் பண்ணுங்கிறது வந்து இன்றைக்கி காலத்தின் கட்டாயமாக இருக்குது எல்லா துறைகள்லையுமே இன்றைக்கி வந்து. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரே இடத்துல உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஒரு வருஷம் தேடினாலும் 10 வருஷம் தேடினாலும் கிடைக்கக்கூடிய முடியாத தகவல்கள். ஒருத்தர் எடுத்து இந்த துறையிலே அவர் ஆழமாக ட்ராவல் பண்ணி எடுத்து பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அவங்க எவ்வளோ உள் வாங்கியிருக்காங்க, அதை அவங்க எப்படி வந்து வெளியே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த துறைகளை இன்றைக்கி இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் அட் ரைட் டைம் கிடைக்கலன்னா தட் வில் பி த டெட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். சரியான தகவல் சரியான நேரத்தில் கிடைக்கலன்னா அந்த தகவல் வந்து பின்னாடி கிடச்சி ஒரு யூஸும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை 12th படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ எங்களை மீட் பண்ணலை, அவங்க பையன் காலேஜ் முடித்து எல்லா வேலைக்கு போய் மீட் பண்ணார்னா இந்த வாய்ப்புகள் எல்லாம் அவர் இழந்திருப்பார். அந்த வாய்ப்புகள் எனக்கு இந்த வாய்ப்புகள் இருந்ததுன்னு கூட தெரியாமலே அவர் இழந்திருப்பார். இப்படி தான் நம்ம திறமைகள் வந்து வீணடிக்கப்படுது. அந்த திறமைகள் வீணடிக்கிறதுக்கு நான் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அந்த காலத்தில் வந்து சோழர்கள் எல்லா அரசர்களுமே வந்து யானையை வந்து போருக்கு வச்சுருந்தாங்க. சோழர்களோட படைகள்ங்கிறது 65,000 எலிஃபென்ட்ஸ் வச்சுருக்காங்க என்டையர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். அந்த யானைகள் போருக்கு போகும்போது அவ்வளோ ஆக்ரோஷமாக போகுமா, அந்த வில்லேஜே அப்படியே வைப்ரேட் ஆகுமா. இன்றைக்கி அந்த யானைகளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கோவிலில் ஊரில் வர்றதுக்கும் வாசல்லேருந்து நம்மளை ப்ளஸ் பண்ணுறதுக்கும். யானைக்கே இப்படி ஒரு திறமை இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எப்படி யானை மாற்றப்பட்டிருக்கோ அது மாதிரி தான் நம்ம மாணவர்கள் அப்படி தான் இருக்காங்க, நம்ம மாறி இருக்கோம். அதாவது எனக்கு இப்படி திறமை இருக்குன்னு தெரியாமலே வாழ்நாள் முழுவதும் இந்த திறமையை வச்சுட்டு திறமையை வந்து நம்ம இழக்கிறோங்கிறது கூட நமக்கு அந்த யானைக்கு தெரியாத அளவுக்கு தான் நம்ம இழக்கிறோங்கிறது மிகுந்த வேதனை தருகிறது. ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கான தகவல் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து 2014 2017 வரைக்கும் சிபிஎஸ்சி எம்பேனல் ஏஜென்சி, எங்களோட கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறது மேண்டேட்ரி ப்ரோக்ராம். 180 ரூபா தான் ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபேமிலிக்கு. எந்த ஸ்கூலுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி வந்து அந்த குழந்தைங்க வந்து எல்லா பள்ளிகளுமே என்ன பண்ணுறாங்கன்னா டாப் மார்க்ஸ் வாங்குறவங்கள வந்து கொண்டாடுறாங்க. அண்ட் மதிப்பெண்கள் வாங்காத மாணவர்களை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. ஆனால் சொசைட்டியே இப்போ அந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. அது தவறுன்னு சொல்கிறேன். அதாவது ஏன்னா மதிப்பெண்களை வைத்து வந்து இன்றைக்கி உலகம் கிடையாது. ஏன்னா மதிப்பெண்களை தாண்டி நிறைய உலகம் இருக்குது. இப்போ +2க்கு அப்புறம் ஒரு 85+ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. இதில் வந்து இந்த 85 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 75 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் உங்கள் +2 மார்க்கே பார்க்குறதில்ல. நீட்டில் எப்படி வந்து நீட் ஸ்கோர் வாங்கினா போதும், போர்டில் நீங்கள் ஒரு 50% இருந்தாலே போதுமா, இது மாதிரி ஒரு 80 மேலே வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை நம்ம பார்க்கலைன்னா இதெல்லாம் நமக்கு ஐயோ மார்க் வரலையா போச்சா. ஏன்னா பள்ளிகள் வந்து இப்போ குறிப்பாக இந்த சீசனில் பார்க்குறது வெறும் டெஸ்ட்டாக வச்சு குழந்தைங்களை வந்து பயமுறுத்துகிறாங்க. எனக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுங்கிற பேரில் நான் டிசம்பர்லேருந்தே டெஸ்ட் ஆரம்பிச்சு இந்த குழந்தைங்க வந்து எக்ஸாம் குறிப்பாக 12th படிக்கிற அப்படின்னா +1 12th ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது இப்படி கஷ்டப்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு டீமோட்டிவேட் ஆகிறாங்க. கல்வி மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடுது. அதுவும் ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாமாக கேட்டால் அப்போ தான் இந்த பையன் ஃபைனலுக்கு போய்ப்பான். ஆனால் அதுக்குள்ளே டீமோட்டிவேட் ஆகிறான். வருடம் வந்து வரக்கூடிய குழந்தைகளின் மாறுதல்களை கல்வியை சார்ந்த சமூகம் உன்னிப்பாக கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து மன அளவில் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், இவங்க எல்லாருமே இதுதான் நாங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கோம், இதுதான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கவே மறுத்துறோம். இது வந்து மிகுந்த வேதனை. பிகாஸ் என்னென்னா இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னமோ வாய்ப்புகள்லாம் இருக்குது.